பறவைங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. துணிக்குருவி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு வயல் வேலைக்கு போனா, சோட்டுக்கிளி, குகுவாத்து இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா நாள் பூரா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு சாயந்தர நேரம் விளையாடுவாங்க. பகல் பூரா வெயில்ல வயல்ல கஷ்டப்பட்டு வந்த பறவைங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் பேசுறது அவங்க வழக்கம். அன்னைக்கு ராத்திரியும் கூட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா சும்மா பேசுறதுக்காக போனாங்க. ஐயோ, இன்னைக்கு நாள் பூரா நாத்து நடுற வேலை பார்த்தேன். இடுப்பெலும்பே உடைஞ்சு போச்சு. அதுலயும் வெயில் அதிகமா இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா டோனி, இன்னைக்கு உண்மையிலே வெயில் ரொம்ப அதிகம்தான். வீட்ல இருந்து வீட்டு வேலை பாக்குற எனக்கே அந்த வெயில் தாங்க முடியல. பாவம், நீங்க எல்லாரும் வயல்ல நின்னு வேலை பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எங்க கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது லூசி. பாவம், சேத்துல கால் வச்சு அதை எடுக்கிறதுக்குள்ளார நாங்க படாத பாடு படுறோம். உடம்புல இருக்கிற சேரெல்லாம் கழிவு எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு நடுராத்திரி ஆயிடுது. வயல்ல இறங்கி வேலை பார்த்தா உடம்புல சேறு ஒட்டாம இருக்குமா? அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஆகுமா? இன்னைக்கு நம்ம கையில மண்ணு பட்டாதானே நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வயிறார சாப்பிட முடியும். சரியா சொன்னீங்க. ஆனா சிச்சு, நீ வயல்ல இறங்கி வேலை பார்த்ததை விட வரப்புல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்ததா உன்னை பார்த்தவங்க சில பேர் சொன்னாங்க. நீ வேற சோட்டோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ வயிறு வலின்னு கொஞ்ச நேரம் வரப்புல உட்காந்துக்கிட்டு இருந்தா நாள் பூரா நான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி சிச்சு, நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, குஹு எங்க? இன்னைக்கு இன்னும் வரல. அப்பதான் குஹு பார்த்து கையில ஒரு பைய பிடிச்சுக்கிட்டு வேகமா அங்க நடந்து வந்துச்சு. இதோ வந்துட்டே நீ. நான் பக்கத்து ஊருக்கு இன்னைக்கு போயிருந்தேனா என் வியாபார விஷயமா. அங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன் வியாபாரம் எப்படி நடந்துச்சு குஹு? ஆமா, அந்த ஊர்ல எல்லாரும் பானை வாங்கிக்கிட்டாங்களா? வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா அந்த ஊர்க்காரங்க பேரம் பேசுறதுல சிச்சுவை மிஞ்சிட்டாங்க. 10 ரூபாய் பானையே வெறும் 5 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன குஹோ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வியாபாரிங்க கிட்ட பேரம் பேசலன்னா என்னை ஏமாத்திட மாட்டாங்களா? என் பணத்தை நான் தான் பாதுகாத்துக்கணும். சிச்சு, நீ எப்படி பேரம் பேசுவேன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். முந்தா நேத்து என் கடைக்கு வந்து ஒரு தக்காளிக்கு 1/4 மணி நேரம் பேரம் பேசினியே. என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குஹு எடுத்துக்கிட்டு வந்த பையில என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல சாப்பிட ஏதோ கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்பதான் புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட வேகமா ஓடி வந்தாங்க. ஒருத்தங்க பிடிச்சுக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, பகல் பூரா விளையாடினது பத்தலையா? சாப்பிட்டு படுக்கிறத விட்டுட்டு ராத்திரி நேரமும் விளையாட்டு தானா? அம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பன்னுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சின்ன நடுவுல வந்து என் வாயை மூடிட்டான். அதனாலதான் அவனை விரட்டி அடிக்கிறதுக்காக துரத்துனேன். நான் ஏதோ பண்ணல அத்தை. புஜ்ஜி வேணும்னு என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல, சின்னதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடம் இன்னைக்கு போர்டுல எழுதி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி இருந்து பேப்பரை தூக்கி எறிஞ்சான். டே சின்னோ, என்ன இது? ஒழுங்கா படிக்காம என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்ல? நான் இல்லம்மா, பேப்பரை தூக்கி போட்டது பண்ணுதான் என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கான். பசங்களா, பொய் சொன்னது போதும். நான் இன்னைக்குதான் உங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை பாத்துட்டு வரேன். ஆமா, மதிய நேரம் சாப்பிடாம மாமரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களாமே, கீழே விழுந்திருந்தா அடிபட்டிருக்காத சொல்லுங்க. இல்ல, மாங்க பார்த்தது நாக்குல எச்சில் ஊறுது அப்படின்னு சின்ன சொன்னதுனால நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். நான் மட்டும் இல்ல, பன்னுவும் தான் மரத்துல ஏறினா. நாங்க 3 பேரும் சாப்பிட்டோம். பசங்களா, இனிமே அப்படி பண்ணாதீங்க. மரத்துல இருந்து கீழே விழுந்தா அடிபடும். நாளைக்குல இருந்து ஒழுங்கா படிக்கணும், சரியா? சரி, இனி அப்படி பண்ண மாட்டோம். சரி பசங்களா, அடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வாங்க, உங்களுக்காக வேர்க்கடலை கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. வாவ், தேங்க்ஸ் குஹு ஆண்டி. எனக்கு வேர்க்கடலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆனா பன்னுக்கு மட்டும் கம்மியா கொடுங்க. இன்னைக்கு அவன் என் மேல பழி தூக்கி போட்டுட்டான். அது மட்டும் நடக்கவே நடக்காது. எல்லா வேர்க்கடலையும் எனக்கு தான் சொந்தம். அப்படி 3 பேருமே அந்த வேர்க்கடலையை கொண்டு போயிட்டு ஓரமா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க மறுபடியும் அவங்க கதைய பேச ஆரம்பிச்சாங்க. எது என்னவா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க பண்றத பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் வருது. ஆமா சோட்டு, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இப்ப நமக்கு இல்லல்ல. காலையில வேலை, ராத்திரியில தூக்கம்,
இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ஆமா, என்னோட வாழ்க்கை காலையில ஆனா வயல்ல, சாயந்தரம் ஆனா வட்டி வசூல் பண்ண போறதுலயே சரியா இருக்கு. என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கினவங்க கிட்ட வட்டி வசூல் பண்ண போனா ஒருத்தன் இன்னைக்குன்றான், ஒருத்தன் நாளைக்குன்றான். படாத பாடுபடுறேன். பணம் கொடுக்கும் போதே அவங்களால கட்ட முடியுமா முடியாதுன்னு பார்த்து கொடுக்கணும். நீயே ஒரு கஞ்ச பிசினாரி. இதுல கஞ்சத்தனம் என்ன இருக்கு லூசி? இது வியாபாரம். நாளைக்கு குழந்தைங்களுக்காக 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்குன்னு ரொம்ப கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலயே எப்படி வாழணும், எப்படி பசங்களை பாத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கொச்சிச்சோ. மஹி சொல்றது உண்மைதான். காலையில நாத்து நடும்போது ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு பறவைக்குட்டி வெளியில வரத பார்த்தேன். அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதோட அம்மா அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அந்த காட்சியை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? உண்மைதான் டோனி. இங்க நாம இயற்கையோடு ஒன்றி வாழ்றோமே, இதுலதான் சந்தோஷம். நான் பட்டணத்துக்கு போகும்போதெல்லாம் பாக்குறேன், ஒரே வண்டி சத்தம், புகை. பாவம், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்க ரொம்ப பிஸியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிட்டில இருக்கிறவங்களோட வாழ்க்கை மெஷின் மாதிரி. ஆனா நம்ம வாழ்க்கை நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. என்ன அடிக்கடி கொஞ்சம் பண கஷ்டம் வரும், அவ்வளவுதான். சரி குஹோ, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? நான் எங்க வயல்ல விளைஞ்ச வெண்டைக்காய வச்சு குழம்பு செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. என்னது வெண்டைக்காய் குழம்பா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல லூசி. இன்னைக்கு நான் வீட்டுல சமைச்சிருக்கவே மாட்டேனே. உன் வீட்லயே வந்து சாப்பிட்டிருப்பேன். எனக்கு எல்லாம் மிச்சமா இருக்கும். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, நீ மாறவே மாட்டியா சிச்சு? சாப்பாடுல கூட மிச்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் இன்னைக்கு தோட்டத்துல இருந்து வரும்போது புளிச்சக்கீரை பறிச்சுக்கிட்டு வந்தேனா, அதை கடைஞ்சி வச்சு 2 கருவாடு வறுத்து வச்சேன். அதை சாப்பிட்டப்போ நிம்மதியா இருந்துச்சு. எங்க வீட்ல இன்னைக்கு என் வீட்டுக்காரரு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு வச்சிருந்தாரு. கடையெல்லாம் மூடிட்டு வரும்போது ரொம்ப அசதியா இருந்துச்சு. அந்த சாம்பார் மனம் தான் என்னை இழுத்துச்சு. நாம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து அண்ணனுக்கு நடந்ததை பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் பூரா நம்ம பட்ட கஷ்டம், அந்த அலுப்பு எல்லாமே இந்த நொடியில மறைஞ்சு போகுது. ஆமா மஹி, சிட்டிக்கு போய் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வந்தாலும் கூட உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு போகும்போது என் உடம்புல அசதியே இருக்கிறது இல்ல. அப்பதான் மரத்து மேல இருக்கிற ஒரு ஆந்தை சத்தமா கத்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பசங்க 3 பேருமே பயந்து வேகமா இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மரத்துக்கு மேல இருந்து யாரோ கத்துறாங்க. ஒருவேளை பேய் ஏதாச்சும் உக்காந்துக்கிட்டு இருக்குமா? நான் தான் சொன்னல புஜ்ஜி, பேய் இருக்குன்னு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, வாமா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா அத்தை, அந்த மரத்துக்கு மேல முட்டை முட்டை கண்ணு வச்சிருக்கிற பேய் எங்களையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த பேய பார்த்தேன். என்னது பேயா? அட கடவுளே, நான் வரலப்பா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு பேயினா ரொம்ப பயம். அட சிச்சு, எங்க போற இரு. பேயின்னு பசங்க சொன்னாங்கன்னா பெரியவனி நீ அதை கேட்டு பயந்துருவியா? சின்ன பசங்க எதையோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசங்களா, சிச்சு மேல பாருங்க. நீங்க சொல்றது ஆந்தைய பத்தி. அது பேய் இல்ல, பெரிய பெரிய கண்ணு இருக்கிற ஆந்தை. ராத்திரியில அது சாப்பாடு தேடிக்க எழுந்திருக்கும். அத பார்த்து பேயின்னு பயந்துட்டீங்களே. ஆமா பசங்களா, ஆந்தைங்க ராத்திரி பூச்சி புழுவ பிடிச்சி சாப்பிடும். அது நம்மள எதுவும் செய்யாது. அப்படியா அத்தை? நான் உண்மையிலேயே பேயா இருக்குமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நான் பயப்படல, பன்னு தான் பயந்தான். பன்னுக்கு பயம் அதிகம். என்னை விட அதிகமா பயந்தது நீதான்டா. சரி சரி, போது நிப்பாட்டுங்க, நேரமாகுது. உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரலையா? வரும் வரும். எனக்கும் இந்த சில்லுன்னு காத்துக்கு நல்லா படுத்து தூங்கணும் போல இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? ஆமா ஆமா, இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டோம். நாளைக்கு வேற வயலுக்கு வேலைக்கு போகணும்ல, சீக்கிரமா போய் படுத்து தூங்கலாம். நான் முதல்ல வீட்டுக்கு போய் தாப்பால நல்லா இருக்க மாட்டிடுறேன். ஒருவேளை அந்த ஆந்த சாப்பாடு தேடிக்கிட்டு என்னோட வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா? சரி, எல்லாருக்கும் குட் நைட். பசங்களா, நாளைக்கு ஸ்கூலுக்கு லேட் பண்ணாம டைமுக்கு சரியா போயிடுங்க. சரி ஆண்டி. அப்படி பறவைங்க எல்லாரும் அன்னைக்கு நடந்த கதையை எல்லாத்தையும் பேசிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த கிராமம் ரொம்ப